இன்றைக்கி நான் பால் கடும்பு செய்ய போகிறேன். பால் கடும்புன்னா பசுமாட்டுடைய கடும்பு பால் கிடையாது, வெறும் பால் வச்சு பால் கடும்பு எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பாருங்கள். முதல்ல பாலை காய்ச்சிக்கிறேன். இது 1 லிட்டர் பால். இதை காய்ச்சி எடுத்துக்கிறேன். இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 5 ஏலக்காய், கிராம்பு ஒரு 5 இதை எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக தட்டிட்டு நம்ம இந்த வெல்லத்தோடு சேர்த்து திக்கான பாகு எடுத்துக்கணும். 10 முட்டையை எடுத்து உடச்சி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். பால் நல்லா திக்காக காஞ்சிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாலை இறக்கி நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். பால் ஆறிட்டு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம வெல்லத்தை பாகாக காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இது ரெண்டுத்தையுமே இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை அடித்து எடுக்கும் பொழுது அது கூடவே ஒரு கரண்டி நெய் விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையோடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய், கிராம்பு ரெண்டுத்தையும் சேர்த்து இதையும் ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஆறின பாலோட நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இதுவும் ஆறி போயிருக்கிற பாகையும் சேர்த்து முட்டையும் சேர்த்து அடித்து வச்ச முட்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாலும் காய்ச்சல வெல்லத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை அதில் விட்டு கலக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சு காய வச்சிட்ருக்கேன். இப்போ இது மேலே அதை தூக்கி வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ரைஸ் குக்கரில் தூக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் வேகட்டும். இது 30 மினிட்ஸில் நல்லா கேக் பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ 30 மினிட்ஸ் நம்ம ரைஸ் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம். திருப்பி இதை வந்து நம்ம தம் போடுறதுக்காக கீழே வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். அது மேலே தூக்கி வச்சு இப்போ நான் இதை சிம்மில் வச்சுட்டு 1/4 மணி நேரம் தம் போட போகிறேன்.